தாத்தா அளித்த பரிசுகளை எடுத்துக்கொண்டு ஆமீரிலிருந்து நான் விரைவாக புறப்பட்டு விட்டேன். வழியில் வானிலை மாறியதால் தாமதமாகிவிட்டது. தங்கள் பிறந்த நாளிற்கு வர முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. மன்னிப்பு கேட்க என்ன இருக்கிறது மான்சிங்? வானிலை உன் பேச்சை கேட்காது. எனது நன்றிகளை பார்மல் மகாராஜா அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். அப்படியே அவர்களது பரிசு எனக்கு மிகவும் பிடித்தது என்று கூறிவிடுங்கள். சலாம் உசூர். மாமன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். ரேஷம் கான் தங்களை சந்திக்க வேண்டும் என்கிறார் உசூர். சரி, அவரை வரச் சொல். மான்சிங் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவருக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படக்கூடாது. நான் விடைபெறுகிறேன். ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். கூறு. மகா மந்திரியார் தங்களுக்கு மடல் அனுப்பி இருக்கிறார். மடலா? மாளிகையில் இருந்து கொண்டே எதற்காக மடல் அனுப்புகிறார்? அழைத்திருந்தால் நானே சென்றிருப்பேன் அல்லவா? இதை படியுங்கள். இதில் எழுதப்பட்டிருப்பது ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். குதா உங்களை உலகத்திலேயே சக்தி படைத்த ஷெஹன்ஷாவாக்கட்டும். முகலாய ராஜ்யம் எவ்வளவு பெரிதாக வேண்டும் என்றால் அதில் எப்பொழுதும் ஒளி குன்றவே கூடாது. ஷெஹன்ஷா, தங்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நான் எனது வாழ்க்கை முழுவதும் ராஜ்யத்திற்காகவே உழைத்தேன். ஆனால் முதுமையை யாராலும் தவிர்க்க முடியாது. இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கும் அனுபவம் வந்துவிட்டது. அதனால் என் சேவை இனி தேவைப்படாது. தாங்கள் சிறப்பான வகையில் ஆட்சி செய்து வருகிறீர்கள். சுயமாக நீங்களே முடிவெடுக்கும் ஆற்றலையும் பெற்றுவிட்டீர்கள். ஆகையால் இந்த மூதாட்டியை மகா மந்திரி பதவியிலிருந்து விலக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மெக்கா யாத்திரை செல்வதற்கும் அனுமதி தாருங்கள். தங்களுக்காகவும் தங்கள் ராஜ்யத்தின் நலனுக்காகவும் குதாவிடம் நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். அந்த அல்லாஹ் தங்களை நலமோடு வைக்க வேண்டும். பெரியம்மா, வாருங்கள் ஷெஹன்ஷா. நான் மகா மந்திரியாரிடம் அல்ல, என் பெரியம்மாவிடம் பேச வந்துள்ளேன். கூறுங்கள். இன்று முதல் முறையாக மாளிகையிலேயே இருந்து கொண்டு என்னை பார்ப்பதற்கும் என்னிடம் பேசுவதற்கும் தாங்கள் மடல் அனுப்பி உள்ளீர்கள். ஷெஹன்ஷாவிற்கும் ருக்கையாவிற்கும் இருக்கும் உறவை பற்றி அறிவீர்கள். ருக்கையா ஆதம் கான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார். வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதுண்டு ஜலால். சில காலத்திற்கு முன்பு முதல் முறையாக போர்க்களத்தில் நீங்கள் களமிறங்கியது, முதல் முறை நீங்கள் கிரீடம் அணிந்தது, முதல் முறை நீங்கள் ஷெஹன்ஷாவானது, முதல் முறை இந்த மாளிகையில் என்னுடைய மகன் ஜலால் சில விஷயங்களுக்கு நான் தேவையில்லை என்று நினைத்தது, முதல் முறையாக மகா மந்திரியின் கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்காமல் போனது, அது ஜோதா பேகத்தின் விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது அது பக்ஷிபானுவின் விஷயமாக இருக்கலாம், இறுதியாக ஜுபைதாரை நியமித்த விஷயத்திலும் இருக்கலாம். பெரியம்மா, நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். ஜோதா பேகத்தின் விவகாரத்தில் சலிமா பேகத்திற்கு முன்பே அனைத்தும் தெரிந்திருந்தது. ஆனால் தாங்களோ அதை என்னிடம் கூறவில்லை. நீங்கள் அதை தனிப்பட்ட விஷயமாக நினைத்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை கூறட்டுமா? நேற்று வரை உங்களின் தனிப்பட்ட விவகாரத்திலும் கூட நான் உங்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தேன். சரி, அதை தனிப்பட்ட விவகாரம் என்றே நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் சுபைதாரர்களை நியமிக்கப்பட்ட விஷயம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டதல்லவா? அந்த விஷயத்திலும் நீங்கள் என்னையும் என்னுடைய கருத்துக்களையும் கேட்கவில்லையே ஜலால். அது ஏன்? அங்கு நடந்ததே எனக்கு தெரியாது. இதுதான் தங்கள் கோபத்திற்கான காரணமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அன்று நான் நட்ட விதை, நான் வளர்த்து ஆளாக்கிய செடி வளர்ந்து இப்போது பெரிதாகி விட்டது. அதை நினைத்து மகிழ்கிறேன். இப்போது அது எவ்வளவு பெரியதாகி விட்டது என்றால் அதற்கு என்னுடைய உதவி இப்போது தேவையில்லை. இதுவரை நான் செய்த ஒவ்வொன்றும் உங்களுக்காகவும் இந்த ராஜ்யத்திற்காகவும் தான் செய்தேன் ஜலால். ஆனால் இனி போதும். நானோ முதுமை அடைந்து விட்டேன். ஆகையால் நான் விரும்புவதெல்லாம் மெக்கா புனித யாத்திரைக்கு நான் செல்வதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அங்கு குதாவின் சன்னிதானத்தில் உங்களுக்காக பிரார்த்திப்பேன். அது மட்டும் அல்லாமல் அரசியலில் தாங்கள் மிகவும் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். மற்றபடி உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களில் இந்த பெரியம்மா தேவையில்லை. அதனால் நான் செல்ல அனுமதி தாருங்கள். தவறாக புரிந்து கொண்டீர்கள் பெரியம்மா. நிச்சயமாக நீங்கள் எனக்கு தேவை. தங்களுக்கு தொந்தரவு அளிக்க கூடாது என்பதால் தான் இந்த விஷயத்தில் தங்களை நான் எதுவும் கேட்கவில்லை. ஷெஹன்ஷாவாக தனியாக நின்று என்னால் இதில் தீர்ப்பு வழங்க முடியுமா என்ன? அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். ஒரு பாஷாவிற்கும் ஒரு மகனுக்கும் நீங்கள் மிகவும் அவசியம் பெரியம்மா. பெரியம்மா, இந்த கிரீடம் தங்களுக்கும் கான் பாபாவிற்குமான சொத்தாகும். என்னை ஏன் இவ்வாறு சங்கோஜப்படுத்துகிறாய் ஜலால்? நான் உனக்காக செய்ததெல்லாம் குதாவை பிரார்த்தித்தது ஒன்றுதான். இனியும் அவ்வாறுதான் செய்வேன்.
தங்களை பார்த்துக் கொள்வதிலும் என் பொறுப்பை ஆற்றுவதிலும் இதுவரை யாரும் என்னை குறை கூறாதபடி நடந்து கொண்டேன். இதுவரை நான் எடுத்த அனைத்து முடிவுகளும் நம் சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்டே எடுத்தேன். சாம்ராஜ்ய விஷயத்தில் எனது மகன் ஆதகம் கானே நடுவில் வந்தாலும் அவனை விட்டு வைக்க மாட்டேன். அதை புரிந்து கொள் ஜலால். சுபைதார் விஷயத்தில் ஆதகம் கானுக்கு பதவி கிடைக்கவில்லை என்று நான் நினைத்ததாக நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. இது முற்றிலும் அரசியல் விவகாரம், அரசாட்சி சம்பந்தப்பட்டது. சாம்ராஜ்யத்தில் எதிர்காலம் பற்றிய தீர்ப்புகளை கூறும் பொழுது எப்பொழுதுமே என் கண் முன்பு தோன்றுவது என்னுடைய ஒரே ஒரு மகன்தான். அது தாங்கள்தான், முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷேன்ஷா. 4 பிராந்தியங்களில் சுபைதார்களை நியமிக்கும் பொறுப்பில் தாங்கள் ஆழ்ந்திருந்த பொழுது மகா மந்திரியாக இருக்கும் என்னை நீங்கள் கலந்தாலோசிக்கவில்லை. எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. இருப்பினும் தங்கள் விருப்பம் என்று விட்டுவிட்டேன் ஜலால். பெரியம்மா, என்னை நம்புங்கள். நிச்சயமாக உங்கள் மனதை புண்படுத்தும் எண்ணம் எனக்குள் இல்லை. இருப்பினும் நான் தங்களிடம் கூறுவது, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கும் ஆற்றலை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். அதனால் நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என்னை மெக்காவிற்கு செல்ல அனுமதியுங்கள் ஜலால். என்னை தங்கள் மகனாக நினைக்கிறீர்களா இல்லையா? ஆதகமை விட அதிகமாக. உங்களது பாட்சா மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? என்ன கேள்வி இது? உங்களது மகனாக உங்களது நிழலில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுபோல் ஒரு பாட்சாவாக நான் உங்களை இந்த மாளிகையை விட்டு செல்லக்கூடாது என்றும் கட்டளையிடுகிறேன் பெரியம்மா. அதை புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்த விஷயத்திலும் நான் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டேன் என்று இப்பொழுது வாக்களிக்கிறேன் பெரியம்மா. நான் உனக்கு இன்று வாக்களிக்கிறேன் ஜலால். என் உயிர் பெரியும் வரை நான் உன்னை விட்டு செல்லவே மாட்டேன். மகா மந்திரியான நான் ஷேன்ஷாவை விட்டு நிச்சயமாக செல்லவே மாட்டேன். உன்னுடைய பெரியம்மாவாக நான் உன்னை விட்டு செல்லவே மாட்டேன் ஜலால். தஸ்லீம், இந்த வேலைகளை சீக்கிரம் முடித்துவிடு. நான் சமையல் அறைக்கு செல்கிறேன். பிறகு ஆதகம் கான் அவர்கள் ஏதாவது வேலை என்று அழைத்தால் உடனே சென்று விடு. அவருக்கு கோபம் வர வைக்காதே. அவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். என்ன புரிந்ததா? என்ன விஷயம் தஸ்லிம்? என்னை பார்த்தும் நீ ஒரு சலாம் கூட வைக்கவில்லை. சலாம் ஹுசூர். பரவாயில்லை, ஏற்றுக்கொண்டேன். என்னை விடுங்கள். என்ன பயமாக உள்ளதா? உனக்காக எவ்வளவோ பரிசுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வா, அந்த பரிசுகளை ஏற்றுக்கொள். வா வா, காண்பிக்கிறேன். பயப்படாமல் வா. விடுங்கள் ஆதம் கான். இவளின் பெற்றோர்களை தடுக்க முடியவில்லை. இப்பொழுது என்னை தடுக்க வந்துள்ளீர்களா? என்னுடைய வழியில் குறுக்கிட வேண்டாம். தஸ்லீமை விடுங்கள் என்று கூறுகிறேன். இது முகலாய சாம்ராஜ்யத்தின் வேகத்தின் கட்டளை. நல்லவர்களுக்கு ஒரு முறை கூறினால் புரிந்துவிடும். உன்னை போன்ற மிருகத்திற்கு எவ்வளவு கூறினாலும் புரியாது. இதற்கு முன்பும் மிருகத்தனமாக நீ நடந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை இன்று காலையில் கூட நான் எச்சரிக்கை செய்தேன். அப்பொழுது கூட புத்தி வரவில்லையா? அந்தி சாய்ந்ததும் உன்னுடைய லீலைகளை ஆரம்பித்து விட்டாயா? இனியும் என்னால் உன்னை மன்னிக்க இயலாது. என்ன செய்ய வேண்டும் என்று ஷெஹன்ஷா முடிவெடுப்பார். என்னவென்று கூறுவீர்கள்? என்னவென்று கூறுவீர்கள்? இவள் ஒரு அடிமை. அதோடு எனக்கு சொந்தம் அவள். என் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் அவள் நடந்து கொள்ள வேண்டும். என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. இது ஒன்றும் பெரிய குற்றம் அல்லவே. தாசியும் ஒரு பெண்தான். அவளையும் நீ மதிக்க வேண்டும். நீ செய்யும் தவறுகளை எல்லாம் பார்த்துக் கொண்டு நான் அமைதியாக இருந்து விட மாட்டேன். நீ தவறு செய்ய முயற்சித்திருக்கிறாய்.
உனக்கு தண்டனை அளிக்க இது ஒன்றே போதும். அடிக்கடி ஷாயின்ஷா என்று கூறி என்னை பயமுறுத்துகிறீர்களா? மிரட்டவில்லை, இது நான் உனக்கு அளிக்கும் எச்சரிக்கை. அவ்வளவுதானே? என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். ஜலால் என்னை என்ன செய்துவிட முடியும்? அதையும் தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆதம் கான் இதுவரை யாரையும் பார்த்து பயந்தது இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாதே தஸ்லே. ஜோதா பேகத்தினால் எவ்வளவு நாட்கள் என்னை தடுக்க முடியும்? என்னை பற்றி உன் மனதில் இருக்கும் பயத்தை மிக விரைவில் நான் அதை போக்கிவிடுவேன். சந்திப்போம். ஓய்வு நேரத்தை கெடுத்தமைக்கு என்னை மன்னியுங்கள் உசூர். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க வேண்டுமாம். வர சொல்லு. என்ன ஜோதா பேகம், இன்று மிகவும் கோபத்தோடு வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, எனக்கு வணக்கமும் கூறவில்லை. நான் என்ன தவறு செய்தேன் கூறுங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் உங்கள் சகோதரர் ஆதம் கான் தவறு செய்கிறார். அவன் எனக்கு சகோதரன் தான், ஆனால் என் பெரியம்மாவின் ஒரே பிள்ளை அவன். அதனால்தான் அவன் செய்த தவறை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பலமுறை மன்னித்து விட்டுள்ளேன். அப்படி என்றால் அந்த தவறில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது ஷெஹன்ஷா. ஏனென்றால் தவறு செய்தவனை தண்டிக்காமல் மன்னித்து விட்டு விடுவது அனைத்தையும் விட மிகப்பெரிய தவறாகும். நீங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? அவன் என்ன அப்படி தவறு செய்தான்? இந்த நாட்டு ஷெஹன்ஷாவின் வேகத்திடம் தவறாக பேசும் அளவிற்கு அவனுக்கு தைரியம் வந்துவிட்டது. தவறு என்றுமே தவறுதான். அது பேகமாக இருந்தாலும் சரி, தாசியாக இருந்தாலும் சரி. அநியாயம் யாருக்கு நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அந்த புறத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பொழுது மற்ற பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும்? இவை அனைத்திற்கும் காரணம் தாங்கள் ஒருத்தர் தான் ஷெஹன்ஷா. நடந்தது என்னவென்று கூறுங்கள். என்ன நடந்தது என்றால், நான் நினைக்கின்றேன், ஒரு அப்பாவி சிறுமியிடம் இப்படி தவறாக நடந்து கொள்ளும் அந்த முகலாய சுபேதாரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள் என்று. ஆதம் கானை நான் நாளை தர்பாருக்கு வரும்படி கட்டளையிட்டதாக அவனிடம் சென்று கூறு. ஜோதா பேகம், தாங்கள் அளித்த புகாரின்படி நாளை நான் ஆதம் கானை தர்பாருக்கு அழைத்து விசாரிக்கின்றேன். இதில் எந்த தவறும் நடக்காது, என்னை நம்புங்கள். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் ஷெஹன்ஷா. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் அதகம். எதற்காக அவளிடம் சண்டை போடுகிறாய்? எதற்காக அவளின் வழியில் குறுக்கிடுகிறாய்? எதற்காக அவளிடம் பகையை வளர்த்துக் கொள்கிறாய்? தாயே, நான் ஒன்றும் அவர் பாதையில் குறுக்கிடவில்லை. அவர்தான் என் பாதையில் குறுக்கிடுகிறார். ஜலால் பெயரை சொல்லி என்னை மிரட்ட பார்க்கிறார். ஜலால், அவருக்கு நான் எத்தனை ராஜ்யங்களை ஜெயித்துக் கொடுத்தேன். தவறாக நினைத்து விட்டால் ஜோதா பேகம், இந்த ஆதம் கான் ஜலாலுக்கு பயப்படுவான் என்று. சற்று மெதுவாக பேசுகிறாயா? நீ பேசுவது ஜலாலை பற்றி. ஆதாப் மகா மந்திரியாரே, ஷெஹன்ஷா ஆதம் கான் அவர்களை நாளை தர்பாரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார். கேட்டாயா? உன் காதில் விழுந்ததா? ஜோதா பேகம் நினைத்ததை சாதித்து விட்டாள். ஒரு நாள் நிச்சயம் என்னிடம் தோற்பார். வாயை மூடு, வாயை மூடாதகாம். அறிவில்லாத முட்டாளே, நானோ உன்னை சுபைதாராக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ பானை செய்யும் தாசியின் மகளிடம் உறவு வைத்துக் கொள்ள துடிக்கிறாய். உனக்கு வெட்கமாக இல்லையா? தர்பாரில் சுபைதாராக உன் பெயரை நான் கேட்க வேண்டும் என்று கனவு காணுகிறேன். ஆனால் நீயோ அதே தர்பாரில் குற்றவாளியாக தலை குனிந்து நிற்கப் போகிறாய். நாளை தர்பாரில் நீ குற்றவாளி என்று நிரூபணமாகிவிட்டால் அதன் பிறகு என்னை மன்னித்து விடாதகாம். என்னாலும் எதுவும் செய்ய இயலாது. காளி தின்ன போகிறாய். பேகம் ருக்கையாவும் என் பேச்சை கேட்காமல் அவதிப்படுகிறாள். அதே போன்று நீயும் அவதிப்பட போகிறாய். ஆதகாம், ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாய்?
ஜோதா பேகத்தின் பேச்சு ஜலாலுக்கு மகடி போல் உள்ளது. கோழையாக இருப்பவன் தான் அடுத்தவர் பேச்சை கேட்பான். ஆதம் கான் கோழை அல்ல, மிக பலசாலி. இந்த சாம்ராஜ்யத்தில் எனக்கும் ஒரு இடம் இருக்கிறது. இந்த ஆதம் கான் யார் முன்னும் தலை குனிந்து நிற்க மாட்டேன். யாரின் தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த தாசியை எனக்கு பிடித்திருக்கிறது. அதில் ஒன்றும் தவறில்லை. என் விருப்பத்தை யாராலும் தடுக்க முடியாது. நமது அந்தப்புறத்தில் எவ்வளவோ தாசிகள் இருக்கிறார்கள். இவளும் அவ்வாறு. இதில் ஜோதா பேகத்திற்கு என்ன நஷ்டம்? நாதி இல்லாமல் இறக்கப் போகிறான் என் மகன். நாதி இல்லாமல் இறக்கப் போகிறாய். இனி நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். பாம்பும் இறக்க வேண்டும், கம்பும் உடையக்கூடாது என்பார்களே, அது போன்று உனது கோரிக்கையும் நிறைவேற வேண்டும். மறுபுறம் ஷெஹன்ஷாவின் முன்பு குற்றம் நிரூபணமாக கூடாது. நான் கூறுவதை கவனமாக கேள். நாளை நடக்கப் போகும் தர்பாரில் நீ நான் கூறுவதை போல் கூற வேண்டும். பொதுவாக மக்களின் குறைதான் தர்பாரில் கேட்கப்படும். ஆனால் இன்று எனது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது. இன்று ஜோதா பேகம் அளித்த புகார் மீது விசாரணை நடக்கும். ஜோதா பேகம், நேற்று இரவு நீங்கள் கூறிய புகாரை இப்பொழுது அனைவரின் முன்பாக தயவு செய்து கூறுங்கள். என்னுடைய புகார் மால்வாவின் சுபேதார் மற்றும் உங்கள் சகோதரர் ஆதம் கானுக்கு எதிரானது. நான் நடந்த அனைத்தையும் உங்களிடம் கூறிவிட்டேன் ஷெஹன்ஷா. இப்பொழுது தாங்கள் தான் நியாயம் வழங்க வேண்டும். இப்போது நீங்கள் அனைவரும் புகார் அளித்தவரின் பேச்சை கேட்டீர்கள். இந்த வழக்கின் அடிப்படை நிலவரத்தை விசாரிக்க தேவையில்லை. ஏனென்றால் புகார் அளித்தவர் ஜோதா பேகம் என்பதால். எனவே கொடுக்கப்பட்ட இந்த புகார் விஷயத்தில் மேற்கொண்டு விசாரிக்கப் போவது என்னுடைய பெரியம்மா தான். ஆதம் கான் அவர்களது மகனாக இருந்தாலும் அவர்களது தீர்ப்பு தவறாக இருக்காது. பாரபட்சம் பார்க்காமல் அவர்களது கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். பெரியம்மா, என்னுடைய கடமையை பாரபட்சம் பார்க்காமல் நிறைவேற்றுவேன் என்று நான் உங்களிடம் வாக்களிக்கிறேன். ஷெஹன்ஷா ஏன் இவ்வாறு செய்து விட்டார்? குற்றவாளியான சுபைதார் ஆதம் கான், நீங்கள் இப்பொழுது ஷெஹன்ஷாவின் முன்பு வந்து நிற்க வேண்டும். விசாரிக்கும் முன்பு உங்களிடம் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் முன்பு நிற்பது முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரி, உங்களுடைய தாய் அல்ல. நீங்கள் இப்பொழுது குற்றவாளி. உங்கள் மீதுள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் தங்கள் மீது எக்காரணம் கொண்டும் கருணை காட்டப்பட மாட்டாது. மகா மந்திரியாரே, நிரபராதி என கூற எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. நீங்கள் எப்பொழுதும் நிரபராதி என்று கூறிக்கொள்ளலாம் ஆதம் கான். நன்றி. நான் தவறு செய்ததாக தோன்றவில்லை. ஒருவரை காதலிப்பது என்பது ஒன்றும் தவறில்லை. உண்மை என்னவென்றால் தஸ்லிமை எனக்கு பிடித்திருக்கிறது. அவர்களிடம் செல்வம் இல்லாததால் அவளை நன்றாக வளர்க்க இயலவில்லை. அவளை சகல வசதியுடன் நான் பார்த்துக் கொள்ள விரும்புகிறேன். நாளை தர்பாரில் நாம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க வேண்டும். பேகம் ஜோதாவையும் சேர்த்து
பேகம் ருக்கையாவையும் ஒரு வழி செய்ய வேண்டும். வாழ்க்கை எனும் சதுரங்க ஆட்டத்தில் நான் அவளை விட பன்மடங்கு திறமைசாலி என்று நிரூபிக்க வேண்டும். நீ தஸ்லீமை விரும்புவதாக நாளை அனைவரின் முன்பாகவும் கூறிவிடு. காதலிப்பது தவறேதும் இல்லை. தாங்களே கூறுங்கள் மகா மந்திரியாரே, யாரையாவது காதலிப்பது தவறா? கேட்கும் செல்வங்களை அளித்து நான் தஸ்லீமை எனது வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அவளை நிக்கா செய்ய விரும்புகிறேன். தஸ்லீமை நிக்கா செய்து கொள்வதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். நம் மதத்தில் எவ்வளவு நிக்கா வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதோடு எனக்கு வாரிசும் இல்லை. ஆகையால் நான் தஸ்லீமை நிக்கா செய்து கொண்டு தந்தையாக விரும்புகிறேன். இதற்கு முன் இதேபோல் பலரும் நிக்கா செய்திருக்கிறார்கள். அதற்கு சட்டமும் துணை நின்றது. நம்முடைய மதமும் சம்மதிக்கிறது.